ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க அவர் லிட்டில் சீக்ரெட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் காமெடி ஜானர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 1 hour 41 minutes இருக்கு. இந்த படத்தை ஸ்டீஃபன் ஹெரிக் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல லிண்டே லோஹன், இயான் ஹார்டிங் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். படத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் முன்னாடி லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா 2 பேருக்கு நடுவில் பிரேக்கப் ஆயிடுது. அது ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 பேரும் தனித்தனியா போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையே கிடையாது. ஒரு 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி மீட்டிங் ஒன்று கெட் டுகெதர் பண்றாங்க கிறிஸ்மஸை ஒட்டி. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா அங்க நம்ம ஹீரோவும் வராங்க, ஹீரோயின் வராங்க. 2 பேரும் ஏன்டா வராங்க அப்படின்னு பார்த்தா 2 பேரும் இப்ப கரண்டா லவ் பண்ணிட்டு இருக்க பர்சனோட ரிலேட்டிவ்ஸ் தான் 2 பேருமே. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல 2 பேரும் பேசி முடிவு எடுக்கிறாங்க, நம்மளோட சீக்ரெட் இவங்க யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, அப்படி இவங்க 2 பேருக்கு நடுவில் என்ன சீக்ரெட் இருக்கு அப்படின்றதுலாம் ரொம்ப சுவாரஸ்யமா சொல்ல ட்ரை பண்ணியிருக்க படம் தான் இது. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங்கோட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஒரு ஃபீல் குடான ஸ்டோரி பிளாட் தான் இது. அத பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ஹீரோவும் ஹீரோயின் அல்டிமேட்டா பண்ணிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க 2 பேர் கேரக்டரும் நல்லாவே எழுதி எடுத்திருக்காங்க. அவங்க 2 பேரும் ஃபாலோ பண்ணாலே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்துல அங்கங்க வர காமெடி போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல சினிமாட்டோகிராஃபில ரொம்ப கலர்ஃபுல்லா பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம்லாம் நல்லாவே இருக்கு. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது படத்துல ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான் எடுத்திருக்காங்க. இவங்க அதை ஸ்கிரீன் பிளே இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதினா நல்லாவே இருந்திருக்கும். படத்துல அங்கங்க ஒரு சில சீன்ஸா நல்லா இருக்கே தவிர ஹோல்சமா பார்க்கும்போது அங்கங்க பிரெடிக்டபிளா இருக்க தான் செய்யுது. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.